ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹனி பேஜர் சோலார் பவர் ஹப். அதாவது ஒரு சோலார் பவர் ஹப். இது நம்ம என்ன பர்பஸ்க்காக மெயினாக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சிசிடிவி கேமராவுக்காக. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கனாக்க ஒரு வயல்வெளி அல்லது எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மோ, அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஈபி பெரும்பாலும் இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கட்டி முடிச்சுட்டு ஈபி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் ஈபி பெரும்பாலும் இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்க சிசிடிவி கேமரா வைக்கணும். இப்போ ஏதாவது ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னா அந்த தெஃப்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கோ அல்லது தடுக்கிறதுக்கோ நமக்கு வந்து இன்றைக்கி சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களில் நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிறதுனா அந்த இடத்துல பவர் சோர்ஸ் இருக்காது இல்லையா, வேறு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நமக்கு எடுக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்காக நம்ம என்ன பிராண்ட் வேணாலும் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த மாதிரி இடங்களுக்காகவே வந்து இந்த ஹனி பேஜர் சோலார் பவர் ஹப் இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு சோலாராக பேஸ் பண்ணி மட்டுமே இயங்கக்கூடியது. இதில் வந்து ஈபியில் எந்த ஒரு பங்குமே கிடையாது. முழுக்க சோலார் மட்டுமே பேஸ் பண்ணி இயங்கும். 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். எந்த கேமரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட்டில் இயங்கக்கூடிய கேமரா, எந்த மாதிரியான கேமரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது டூயல் லென்ஸ் கேமராவாக இருக்கட்டும் அல்லது சிங்கிள் லென்ஸ் கேமராவாக இருக்கட்டும், எந்த மாதிரி கேமராலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லென்ஸ் கேமரா ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்ஸ் அடாப்டர் இருக்கக்கூடிய ஒரு கேமரா. இந்த கேமராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 ஹவர்ஸ் வரைக்கும் நைட் பேக்கப் வரும். நைட் டைமில் 12 to 15 ஹவர்ஸ் வரைக்கும் வரும். பட் டே டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டே டைமில் சூரிய ஒளி இருக்கும். சூரிய ஒளி இருந்தால் மட்டுமே இதுக்கு போதுமானது. ஓகேங்களா, சூரிய ஒளி இருந்தால் மட்டுமே போதுமானது. மற்றபடி ஈபி கொடுக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரானாக வேறு ஒரு பவர் சோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. சூரிய ஒளி இருந்தாவே அதை பேஸ் பண்ணி இது வந்து பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்கும், ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய கேமராவுக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கும், கேமராவையும் பவர் கொடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கும். இது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பாருங்கள். இது நம்ம ஒரு சைட்டில் இன்ஸ்டால் பண்ண வீடியோ. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு போல் போட்டு அந்த போலில் வந்து இதை வந்து யூ போல்ட்டை போட்டு டைட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நைட் டைம் வியூ. நைட்டில் பார்த்தீங்கன்னா சோலார் கேமரா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற சோலார் கேமரா மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து இது 24/7 கண்டினியூஸ் ரெக்கார்டிங் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம மோஷன் பேஸ்டு ரெக்கார்டு வச்சுக்கலாம். தேவையில்லை எனக்கு மோஷன் பேஸ்டு ரெக்கார்டெலாம் வேணால், கண்டினியூஸாக ஆகட்டும் அப்படின்னா கண்டினியூஸாகவே நீங்கள் ஆகலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ சிசிடிவி கேமராவுக்காக இப்போ 4 கேமரா வைக்கணும், எனக்கு 8 கேமரா வைக்கணும், இல்லை அதுலேயே வந்துட்டு ஒரு ரவுட்ரு வச்சு கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ்டாக சோலார் பவர் ஹப்பும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவையை பொறுத்து, எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து பவர் அப் பண்ணி கொடுக்குறோம்.